பிக் பாஸில் போகிறதுக்கு தான் ஏதோ பண்ணிக்காப்புல. இப்போ இந்த டைம் பண்ணோன்னா அடுத்த பிக் பாஸில் கூப்பிடுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இப்போ நிறைய வீடியோ பண்ணும்போது அங்கே உள்ளே போய் ஒரு பேக்கை மாட்டி விட்ருவாங்க, மைக் பேக்கை மாட்டி விட்டு வச்சு ஆளாளுக்கு வச்சு செஞ்சு கலாச்சி விட்டு டிஆர்பி ஏற்று அவன் சம்பாரிச்சிட்டு ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. அப்போ பூசணி ஸ்டாருக்கு அடுத்து வருதான், அடுத்த வருஷம் வருதான். ஸோ அப்போ வந்து கரண்ட்டு ட்ரெண்டுக்கு ஆகிறதுக்காக தான் இருக்கார். அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாப்புல. அடுத்த பிக் பாஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு இப்போயே ஆரம்பிக்கிறாப்புல. சரி, இதெல்லாம் வந்து இது எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நீடிக்கும்? அது கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ. சரி, இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்குமா? இல்லை, இப்போ உள்ள காலங்களில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த அதாவது பலூனாக்கான்னு ஒன்று இருக்குது. என்னடா பலூனாக்கான்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை கூப்பிட்டு செலிப்ரிட்டி ஆக்குறான்ல, அப்போ என்ன நின்ன 4 பேர் பலூனாக்காக்கள் உருவாகும். இதுதான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ தர்பூசணி இவர் இருக்கானே, யார், வாட்டர் மெலான் ஸ்டார், அவனுக்கு அடுத்து இவர் வந்துடுவாப்புல. இவர் வந்து கொய்யாக்கா ஸ்டார் அப்படின்னு எதாவது ஒன்று, கொய்யா பழத்தை கடிக்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு 4 பண்ணாப்புலன்னு வைங்க. 2 பேட்டியை கொடுத்தாப்புலன்னா இப்போ மகேந்திரன், அதுக்கடுத்து பாகவதர், ஏன்னா அப்புறம் வந்து என்எஸ் கிருஷ்ணன், இவங்களை பற்றிலாம் அடுத்த இதில் பேசினார்னா இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அடுத்த கட்டமாக வந்துடுவார். சிறப்பு. எப்படியும் உங்களுக்கும் அவரோட இப்போ நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் வரலாம். ஏன் இல்லை, வரலான்ற ஒரு படத்தில் இருக்கா, அவரையும் கமிட் பண்ணுறாங்க, உங்களையும் கமிட் பண்ணுறாங்கும் போது எப்படி வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் நீங்கள் பகச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் ஆட்கள் தான் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. நாம தான் நம்ம வந்து மெயினான ஆளையே பகைச்சிக்கிட்டோமேன்னு என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மெயினான ஆளையே தான் பகைச்சிக்கிட்டோமே. அதுக்கப்புறம் என்ன இவரெல்லாம் பகைச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே நம்மகிட்ட. இருந்தாலும்